வணக்கம் என் அன்பார்ந்த உறவுகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ போட போகிறோம்னா, அந்த காலத்தில் பொண்ணு அழைச்சிட்டு போகிறாங்க, கல்யாணம், சடங்கு, ஒரு வளையகாப்பு அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா, நகை செட்டு வாங்குவாங்க. நகை செட்டு வாங்குவாங்க. நகை செட்டில் அந்த ஜடவில்லையை எடுத்து தலையில் இந்த இடத்துல கொஞ்சோண்டு முடியை வச்சு அந்த முடிக்குள்ளே விட்டு முடிச்சு போட்டு கட்டிட்டு சுற்றி மல்லிகைப்பூ, கனகாம்பரம் இதெல்லாம் வச்சு சுற்றுவாங்க. ஜடசிங்காரம்லாம் வைப்பாங்க. அப்போ நகை செட்டு மட்டும் போய் வாடகைக்கு கேட்பாங்க. வாடகைக்கு நம்ம கொடுத்தாக்க இப்போ இன்றைக்கி வாங்கணும் அப்படின்னா நாளைக்கு இந்நேரமாக, ஏன்னா நம்மளுக்கு நைட்டு ஃபங்க்ஷன், காலையில் ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நாளைக்கு சாயந்தரமாக கொண்டு போய் அந்த செட்டு நகையை திருப்பி நம்ம கொடுப்போம். கொடுக்குறம்போது எனக்கு உள்பட அது மாதிரி தான் வாங்கியிருந்தாங்க. ஆனால் திருப்பி கொடுக்கும்போது அது என்ன ரேட்டோ அதை பேசி தானே வாங்கிட்டு வந்திருப்பாங்க. அவங்க கொடுத்த பொருட்கள் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அவங்க நம்ம அட்வான்ஸ் நம்ம கொடுக்கும்போதே அட்வான்ஸ் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. மிச்ச பணத்தை நம்ம வாங்கிட்டு வருவோம். அப்படி தான் நடக்கும். ஆனால் இப்போ இந்த காலத்தில் செட்டு நகைனா என்னன்னு கூட ஒரு சில பெண்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் தெரிய மாட்டேங்குதுன்னா, பியூட்டிஷன் வர்றாங்க. பியூட்டி பார்லர் போய் அவங்க மேக்கப் பண்ணிக்கிறது அது வேறு விஷயம். இந்த பியூட்டிஷன் போகிறவங்களே என்ன செய்கிறாங்கன்னா, கல்யாணத்துக்கான செட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க, மேக்கப் செட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. எப்படி அலங்காரம் பண்ணணும், எந்த மாதிரி செட்டு போட்டால் பொண்ணுக்கு எடுப்பாக இருக்கும் அப்படின்னு நேரடியாகவே அவங்க பொண்ணு எந்த ஊரில் கல்யாணமோ அந்த ஊருக்கு பியூட்டிஷன் நேராக போயிடுறாங்க. எங்கள் காலத்துலலாம் பியூட்டிஷனும் கிடையாது, ஒரு டியூஷனும் கிடையாது. ஏன்னா நகை செட்டை வாங்கிட்டு போவாங்க. அதான் சொன்னேனே, அந்த முடியை எடுத்து வச்சு கட்டி பூ, கனகாம்பரம், மல்லிகைப்பூ வைப்பாங்க. அப்படியே பூவை வாழைமட்டை வச்சு கட்டி கனகாம்பரம் ஒரு அடுக்கு, மல்லிகைப்பூ ஒரு அடுக்கு, கனகாம்பரம் ஒரு அடுக்கு, மல்லிகைப்பூ ஒரு அடுக்கு, இடையில இந்த கலர் நூல் இருக்குல்ல அதை வைப்பாங்க. ஊதா கலரு, பச்சை கலரு, சிவப்பு கலர்னு அந்த செடையத்தை நம்ம செடையிலையே சிங்காரம் பண்ணி விட்ருவாங்க. இப்போ அதுக்கு செடை புட்டி வந்துருச்சு. செடை புட்டியை வாங்கி கட்டி விட்டுறாங்க. எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அம்மா ஏன் இந்த இதை சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நான் ஒரு நேரத்தில் ஒரு 15 வருஷம், 20 வருஷம், இப்போது ஒரு 5 வருஷம், 4 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த செட்டு நகையெல்லாம் வாங்கியிருந்தேன். வாங்கினதில் அதெல்லாம் கல் செட்டு நகை வச்சுருப்பேன். பச்சை கலரு, சிவப்பு கலரு, லைட் ரோஸு, நீல கலரு, இது மாதிரிலாம் வச்சுருப்பேன். அப்புறம் காசி மாலை, அதை நாளைக்கு நான் அதை வீடியோவாக போடுறேன். நான் இன்றைக்கி இந்த பாருங்கள், இன்றைக்கி எந்த செட்டு நகையை பற்றி போட போகிறேன்னா, நம்ம கோல்டு கலர்லேயே நான் செட்டு நகை வச்சுருக்கேன். அது நான் இப்படி தான் ஏதாவது தேவைன்னா கேட்பாங்க. ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வாங்கிட்டு போவாங்க. மறுநாள் கொண்டு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அந்த செட்டு நகையெல்லாம் என்கிட்ட கிடப்பில் கிடக்கு. யாரும் கேட்க மாட்றாங்க. எதனால் கேட்க மாட்றாங்கன்னா, உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது மாதிரி பியூட்டிஷன் நேரடியாக மேக்கப்புக்கு போயிடுறதுனால அதை கேட்க மாட்றாங்க. சரி, அதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ இந்த செட்டு நகை பாருங்கள், இந்த வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா காட்டுறேன் நான் உங்களுக்கு. இந்த செட்டில் நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. சடை சிங்காரத்துலேருந்து, ஜட வில்லையிலேருந்து, நெத்தி சுடியிலேருந்து இருக்குது. இது பாருங்கள். ஆல்ரெடி இப்போ யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க. இதெல்லாம் யாரோ ஒருத்தர் சரி பாக்கியத்தை கட்ட போனால் வாங்கிட்டு வரலாம், அவங்க வச்சுருக்காங்க அப்படின்ட்டு யாராவது ஒருத்தர் கேட்குறாங்க. இந்த வரேன். பெண்ணுங்கிற ஒரு அமைப்புக்கு தான் நம்ம அலங்காரம் பண்ணுறது. எப்படின்னா, இதுதான் புது பொண்ணு, இதுதான் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இது தோடு மாட்டலோடு இருக்கிறது. இப்போ தோடு ஜிமிக்கிங்கிறது இப்படி கொடை ஜிமிக்கியோடு அப்படி போடும்போது ரொம்பவே பொண்ணுக்கான அந்த ஒரு இது கிடைக்கும். இப்போ கேட்க மாட்டாங்க. அதுக்காக தான் உங்கள்கிட்ட இதை ஒரு வீடியோவாக பதிவு பண்ணுறேன். சாதாரணமாக சிம்பிளாக ஒரு தேவை செய்யணும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இது தோடு அப்படியே மாட்டலோட இப்படி போடுறது, தோடு ஜிமிக்கி. இது ஒரு செட்டாக. அப்புறம் இது பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு வைக்கிற நெத்தி சுட்டி. இப்படி நெத்தியில் வைப்பாங்க. பொண்ணுன்னா அர்த்தம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நெத்தியில் வைப்பாங்க. இதை ஓகேவா, இது நெத்தி சுட்டி. அப்புறம் நான் சொன்னேன்ல, ஜடவில்லை நெடுக பின்னுறோம் பாருங்கள். பின்னிட்டு இந்த ஊக்கு பாருங்கள், இதெல்லாம் அப்படியே கோர்த்து அடுக்கடுக்காக விட்டுருவாங்க. இது பூரா ஜடவில்லை.
ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட வாங்கிட்டு போய் மேக்கப் போட்டுக்கிறவங்க இப்போ வரமாட்டாங்க கஸ்டமர். பியூட்டிஷன் ஆர்டர் கொடுத்துட்டோம் அப்படின்றாங்க. அதுக்காக சொல்கிறேன். இப்போ ஜடவில்லை தோடு நெத்தி சுட்டி காட்டியிருக்கேன்னா, அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு விஐபிக்கு மாதிரிங்க. இங்கே வருங்க, கிரைண்டாக நல்லா இருக்கும். இதெல்லாம் போடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்படி ஏற்றி விட்டு அடுக்கடுக்காக போடுவாங்க, நல்லா இருக்கும். நல்லா இப்படி ஒட்டி இப்படி வச்சு போடும்போது கழுத்துக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். இது நெக்லஸ்ஸு. இது அந்த செட்டு நகையிலே உள்ள நெக்லஸ் இது. ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது வந்து இந்த நெக்லஸுக்கு கீழே இப்படியே போட்டுக்கிறது. ஒரு பொண்ணுக்கான அந்தஸ்து கிடைக்கிற மாதிரி இப்படி போட்டுக்கிறது. இப்போ இதெல்லாம் கேட்டு வரமாட்டாங்களேங்கிறது தான் என்னோடய கவலையே தவிர, இப்போ எங்களுக்கான ஒரு வருமானமாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ரொம்ப சம்பாதிக்கக்கூடிய எனக்கான ஒரு வருமானமாக இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் சுருங்கி போய் இருக்குது, வருமானம் வரமாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால தான் இதையும் நம்மக்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் ஒரு எடுத்து அப்படியே ஒரு வீடியோவாக போடுவோம் அப்படின்ட்டு இப்போ நான் எடுத்து போட்டிருக்கேன். பார்த்தீங்களா ஆச்சா? அப்புறம் கைக்கு கட்டுறது. இதுக்கு மேலே இந்த நெக்லஸ் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். பாருங்கள், தேவைப்பட்டால் இந்த நெக்லஸ் நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அடுக்கடுக்காக போட்டுக்கிறாங்க. ஆச்சா? இது வந்து கைக்கு கட்டுறது. அப்படியே கோர்த்து இப்படி கோர்த்தும் கட்டலாம். சரி, கொக்கியை கழட்டி விட்டு நம்ம வாட்டுக்கு போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கை வங்கின்னு சொல்கிறோம்ல, கை வங்கி. இது இந்த இடத்துல போடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். கை வங்கி. ஆச்சா? அப்புறம் பார்த்திங்கன்னா மெயினாக ஒட்டியானம், இடுப்புக்கு கட்டுற ஒட்டியானம். இது எப்படின்னு கட்டி காட்டவா உங்களுக்கு நான்? வாங்க கட்டி காட்டுறேன். இப்போ இவ்வளோ நகையும் நம்மள்கிட்ட இருக்குது, செட்டு நகை. இருந்தாலும் வந்து யாரும் கேட்க மாட்றாங்க. முதல்லாம் நல்லா வாடகைக்கு எடுத்துகிட்டு போவாங்க. நல்ல ஒரு வருமானம் எங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து இதெல்லாம் நான் அப்படியே ஸ்டாக் வச்ச மாதிரி இருக்கேன். நம்ம சொந்தங்கள் யாராவது வந்தால் வாங்கி போட்டுக்கிறாங்க. எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன், போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த இடுப்பில் கட்டி உங்கள்கிட்ட காட்டுறேன். காசி மாலை செட்டு இருக்குது. அது அப்புறம் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா? அப்புறம் இந்த கயிறு வந்து நான் ஆல்ரெடி ஒவ்வொரு இதுலேயுமே அந்த பாக்ஸ்லேயே வச்சுருவேன். ஏன்னா ஒரு பக்கத்தில் கிராமத்துலேயோ ஒரு கோயில்லையோ அப்படி கல்யாண கிராமப்புறங்களில் வைக்கும்போது கயிறு இருக்காது. அப்போ அல்லாடக்கூடாதுன்னு இந்த கயிறும் திஷ்டிக்கு வைக்கிற கண்மையும் நான் வந்து நகை செட்லேயே வச்சு கொடுத்துருவேன். தேடாமல் பொண்ணுக்கு வந்து அலங்காரம் பண்ணட்டும் அப்படின்ட்டு வச்சு கொடுத்துருவேன். அதனால் இந்த கயிறையும் இந்த டப்பிலே வச்சிடுறேன். இப்போ வந்து இந்த ஒட்டியானத்தை எப்படி கட்டுறது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஒட்டியானத்தை இப்படி வச்சு கட்டிக்க வேண்டியது. தெரியுதா? பாருங்கள், இதாங்க ஒரு பொண்ணுக்கான அலங்காரம். இப்படி தாங்க அப்போல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளான செலவில் பொண்ணுக்கு மேக்கப்லாம் பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லாவும் இருக்கும். இப்போ ரோஸ் பவுடர் என்ன ரொம்ப அதிக மேக்கப்லாம் பண்ணி கூட கொடுக்குறாங்க. இருந்தாலும் எங்களுக்கு வந்து தொழில் பாதிக்கப்பட்டு போயிருக்கு. இது மாதிரி நாங்கள் ஒரு நாங்கள் எங்கே போய் பியூட்டிஷன் போய் படிச்சுட்டா வந்தோம் இல்லை. அதனால் நம்ம இந்த பொருட்களை வாடகைக்கு விட்டோம்னா நம்மளுக்கு 10 ரூபா கிடைக்கும். அதை வச்சு எங்கள் குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய தையல் வேலையும் இதில் போய் பார்த்துக்கிட்டு இப்போ தையல் வேலை மட்டும்தான் இருக்குது. இதெல்லாம் முடங்கி போய் கிடக்கு. அதனால் இதை பார்த்துட்டு செட்டு நகை வேணும் அப்படின்னா, வாடகைக்கு வேணும்னா என்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. பாக்கியத்தை காட்ட போனால் செட்டு நகை வாங்கலாம். பாப்பா பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிடுச்சா, தண்ணி ஊற்றுறாங்களா, வாங்க கண்டிப்பாக தரேன். ஓகே பாய். ரொம்ப நேரம் பேசிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.